ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி காலம் அடைவதற்கு முன் பணி ஓய்வு பெற வேண்டுமாயின் யாருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்ப வேண்டும்? ஆப்ஷன் ஏ தலைமை அமைச்சர், ஆப்ஷன் பி சட்ட அமைச்சர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி இந்திய தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவி காலம் முடிவடைவதற்கு முன் பணி ஓய்வு பெற வேண்டுமாயின் யாருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்ப வேண்டும்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். இரண்டாவது கேள்வி என்னன்றதை இப்ப பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள சரத்துக்கள் அனைத்தும் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 14 சரத்துக்கள், ஆப்ஷன் சி 24 சரத்துக்கள், ஆப்ஷன் டி 18 சரத்துக்கள். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள சரத்துக்கள் அனைத்தும் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? கேள்விக்கான சரியான பதில் 24 சரத்துக்கள். மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பொன்னம்பல அடிகளார், ஆப்ஷன் பி மறைமலை அடிகளார், ஆப்ஷன் சி பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் டி குன்றக்குடி அடிகளார். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் பரிதிமாற் கலைஞர். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி ஏற்பட அடிக்கோலிய போர் எது? ஆப்ஷன் ஏ முதலாம் பானிபட் போர், ஆப்ஷன் பி இரண்டாம் தரையின் போர், ஆப்ஷன் பி இரண்டாம் பானிபட் போர், ஆப்ஷன் டி முதலாம் தரையின் போர். இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி ஏற்பட அடிக்கோலிய போர் எது? கேள்விக்கான சரியான பதில் இரண்டாம் தரையின் போர்.